அதே சமயத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பட்சபாதமற்றவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே அன்பில் பரிசுத்தம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாருக்கும் நல்லவர்களாக இருந்து கணவன் மனைவியை ஒருமித்து ஒரு பிள்ளையின் மீது கவனம் செலுத்தி மற்ற பிள்ளைகள் கோபித்து பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு போகிற பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிடையே தராசில் நீங்கள் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளாய் காணப்படுகிறீர்கள். உங்களால் சரிசமமான நிலையில் மேய்க்க தெரியவில்லை குடும்ப அங்கத்தினர்களை, பெற்ற பிள்ளைகளை. இது ஒரு மந்தை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். வெளியில் செய்கிற ஊழியம் நல்லது இல்லைன்னு சொல்லவில்லை, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் தலையாய ஊழியம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போது தான் வேதம் சொல்லுகிறபடி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. உங்கள் ஜபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை? ஏதோ ஒரு இடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேச தவறுகிறீர்கள், நேரம் செலுத்த தவறுகிறீர்கள், நீங்கள் ஊழியம் செய்ய முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். நல்லது. அதை காட்டிலும் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அது